போட்டு தன்னிடம் உள்ள திறமைகளை தனக்குள்ளே வைத்திருக்காமல் அனைவருக்கும் தெரியும் விதமாக இங்கே பாட வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உறவு அனைவருக்கும் எனது வணக்கம். நீருக்கு தளித்த மீன் போல, நீருக்கு தளித்த மீன் போல, நிழலுக்கு தளித்த கால் போல, போருக்கு தளித்த தோல் போல, வெட்ட துடிக்கும் வாள் போல, பிண்ட துடைக்கும் சடை போல, போருக்கு தோற்கும் படை போல, இவையெல்லாம் இவைகளுக்கு தவித்த போது என் மனமும் தவித்தது. எதற்கு என்றால் இங்கே வந்து பாட வேண்டும் என்று என் மனம் தவித்தது, துடித்தது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு அப்புறமாக இங்கே வந்துள்ளேன். இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வருகை புரிந்திருந்தார். இவர் சென்ற இடமெல்லாம் வெல்லும், செல்லாத இடமெல்லாம் இவர் பெயர் சொல்லும். இவர் பெயரிலேயே செல்வம் இருக்கிறது, மணியும் இருக்கிறது. அவர்தான் செல்வமணி. இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் இவருடைய பாடல்கள் வந்திருக்கு. ஒரு நாமக்கல் எம்ஜிஆர் மாதிரி இவர் வந்து முகப்பேர் ஒரு எம்ஜிஆர். அந்த மாதிரி ஒரு பெரிய சொந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ரொம்ப அருமையான பாடகர், பிரபலமான பாடல்கள் அனைவரும் இவருக்கு அறிமுகம். முக்கியமாக எல்லா ஈஸ்வருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு அவருடைய சீடன் சொல்லலாம். அப்படிப்பட்ட அவரை இன்று இந்த மேடையில் நாம் சிறப்பு விருந்தினராக காண்பதற்கு நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை பற்றி அவரை சில நிமிடங்கள் பேசுகிறேன். சத்யநாராயண சார் வந்து நல்ல பழக்கம் இருக்கு. அவருடைய உண்மையே அவருடைய மனைவி இரண்டும் பாடும்போது அந்த பாடல் ரொம்ப ஜீவன பாட்டில் வந்து பாடுறீங்களா பாட்டை உயிரோடு பாட்டை உயிரோடு தெரியும். இந்த லெக்ஸில் செஸ்ஸில் வந்து பாட்டில் கெட்டு போடுறதுலாம் உயிராது. அதே மாதிரி பாட்டு உயிரோடு இருந்தால் அந்த பாட்டு அடுத்தவங்க கிட்ட ரீச் ஆகும்போது அவங்களோட சரஸ்வதிக்கு வந்துடும். நம்மளால சரஸ்வதி ஆகல. அப்போ சரஸ்வதி கொடுக்குற மரியாதை கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அவன் நம்ம உள்ள வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு லெவல் வேறு மாதிரி கிடையாது. ஸோ இப்படி பேசுகிறதா இதெல்லாம் சாதாரணமாக இல்லை சார். 1980 நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். 1980 அப்போல்லாம் மொழி யாரும் தெரியாது, சொல்கிறது யாரும் தெரியாது. அப்போ இருக்கிறவங்க எல்லாரும் செய்வாங்க பாடிட்டு. அப்படி இருக்கும்போது 300 கச்சேரி ரொம்ப சிம்பிள். ஆனால் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா செட்டப் இருக்கும். கீபோர்டு, கிட்டார் எல்லாம் அந்த 300. இப்போது நம்மளாம் பாடுற சான்ஸ் இப்போ வரது. இப்போ நடக்கச்சா 800 கொடுத்தோம் பைக் கொடுத்தா பாடிடும். என்னுடைய கச்சேரியில் பிளேபேக் செய்ய வரும். இந்த பின்னாடி கையெழுத்த வரைக்கும். ஸோ ஆனால் அந்த கையில் வந்து சாதனை இல்லை. நம்மளையெல்லாம் தூக்கி சாப்பிட்றத உட்காருங்க. ஏன்னா அந்த பாவனை என்ன சொல்ல ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. டாப் அப்படிவாங்க. ஆனால் என்ன கச்சேரி இல்லையா அப்படி என்ன நாங்கள் தான் அவர் இப்போ அண்ணனுக்கு அண்ணன் ஆகிட்டார். ஸோ இது மாதிரி தான் திறமையே வளர்க்கறதுக்கு இல்லை, திறமையை விட்டு ரீச் அவர் கொண்டு வந்து டாப் இருக்கிறாங்க. அப்போ அப்படி வந்தது பெரிய பிளேபேக் 4 லட்சம் கேட்குறாரு. என் கையில் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்கேன் அந்த டைமில். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய அவங்க அப்படிதான் நடிச்சு பண்ணி டாப்பே இருக்கிறாங்க. நல்ல சேர்த்தாச்சு. நாங்கள் அப்படி தான் இருக்கோம். ஸோ இது சொன்னால் ஒரு வளர்ந்தவர் நீங்கள் அதே மாதிரி படங்கள் படுத்திட்டீங்கன்னா உயிரோட பாட்டு உயிரோடு இருக்கணும். அதை பார்த்துக்கணும். இது எதுலையுமே இந்த நோபடி நெவர் காம்பன்சேட் அதை அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் கொடுக்கணும். எப்படி வேணால் கொடுக்க தெரியாது. ஆனால் பாட்டுக்குள்ளே போகணும். ஒரு பாட்டை 100 தடவை கேட்கணும். லிசன் கொஞ்சம் பண்ணலையா அப்படி அப்படி பார்த்துட்டு நீங்கள் தெரியாது. இதுதான் சார் எடுக்கிற மந்திரம். 1980 2020 வரை ஆக்சுவலி நிற்கிறேன்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் கொஞ்சம் அந்த பாட்டில் மியூசிக் இல்லை அப்படியே மூமெண்ட் கொடுப்பேன். எப்படியா கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த உடனே என்ன கொடுத்து இப்படி இருக்காங்க. நான் பிஎஸ்சி முடிச்சு எம்ஏ முடிச்சு எல்லாம் பண்ணிட்டேன். இதெல்லாமே எதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுறது அப்படியே அவங்க படித்தவங்க அவங்களே பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும். போன வாரம் என்ன பண்ணுறோம் கலை வள்ளி மலை கலை பண்ணணும். குரங்கி தான் கூப்பிட்டாங்க. குரங்கி பண்ணிட்டு நான் என்ன டான்ஸை புக் பண்ணேன். நல்லா படத்தை ஆடணும். அவங்க ஆடும்போது கருங்கி கேட்டுட்டு இருந்த ஜனங்க கலைஞ்சிடுவாங்க. அம்மா பாடிக்கிறாங்க. அப்போ அவங்க உட்கார வைக்கிற ஆர்டிஸ்ட் டான்ஸ் பண்ணுறேன்.
ஸோ டான்ஸில் போட்டு ஆட வச்சு அப்படி சார் கமிங் சண்டே ஒரு ஹோட்டல் விஜய்பா தம்பி அவர் பாட வைக்கிறேன். அவர் வந்து நிறைய கிட்ட பாடிக்கிறார். அவர்கிட்ட என்ன இருக்கு, என்ன திறமை பிடிச்சி கண்டுபிடிச்சி அசத்துட்டார். யாருமே சொல்ல ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு லெவல் இருக்கு, அதில் பாட்டை பாடணும். என்ன பாடுன்னா இறைவன கையில் பிச்சு, நான் ஒரு பிச்சில் பாடுறேன். அந்த உண்மை இருக்கு, அதை அவர் தெரியாம முடிக்கிறார், சுற்றிட்டு. அதுதான் அவர் டைம் இல்லை எப்படி வந்தார், பாடினாரு. இதுதான் நீ பாடணும், நாளைக்கு அவர் பாடுறார். எது சொல்றா, யாருக்கு யாருக்கு நமக்கு தெரியாது. ஏதாவது சத்தியனா அவர் பேர்லேயே கடவுள் சத்தியநாராயண வெங்கடாச்சலம் நான் யூஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு இன்னைக்கு மாதிரி நினைச்சிருப்பாங்க. அந்த மகன் சேத்துராமன் என்னை அழைச்சிட்டு வந்தார். அண்ணனும் எனக்கு தெரியும், அவங்க மனைவி அண்ணன் பாடி கேட்டு ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நல்ல வந்து என்ஜாய் பண்ணி பாடல் ப்ளீஸ் என்ஜாய் பண்ணி பாடுவோம். ஜஸ்ட் லைக் அப்படின்னா மாட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும், அர்த்தங்களோட டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் பாடிக்கிறேன் அப்படிங்கிற சீரியஸ் நீங்கள் பாடுறத நான் ஆடியே பார்த்தேன். எங்க சார் அவர் பாட மட்டும் மாட்டார், ஆடி தான் பாடுவார். ஸோ அதில் எங்கேயும் சொல்லல சார். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஏறிங்கன்னா மெச்சூரிட்டி சார் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சின்ன இட்டுப்பட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு அப்படி படிக்கிறீங்க, உங்களை அசைக்கவே முடியாது. இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க ஏற்க சூப்பர் போய் பாடிட்டு ஒருத்தமா பேக்கிட்ட ஒரு 50,000 ஆகிறாங்க ஒவ்வொரு சீக்கிரம். ஏற்க சின்ன படம் இந்த பாடத்துக்கு டிவியில் பாடிட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதை வச்சு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்க. அப்போ சீரியஸ் சித்திரமாக வந்து அவங்க மகனை கொண்டு வரப்படி யாரும் கூப்பிடுறது சின்ன பசங்களை வச்சு டிவியில் வந்துட்டாங்க. அதோ அவங்கெல்லாம் வந்து ஒழுங்கு பாடம் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ஒரு பொண்ணு ஒழுங்காக பாட சொல்ல பார்க்கலாம். இப்போ போன எச்சரில் எங்கிட்ட ஒரு பொண்ணு வந்தாங்க. வந்து என்ன பண்ணும், அந்த பொண்ணு 4ஆம் கிளாஸ் படிக்கிறது. கூட்டு வரும்போது அவங்க தாத்தா சொல்லாங்க, சார் பாருங்க பால் போலவே நாளை தேவை பாடுவாங்கன்னா நாளை தேவை ரொம்ப டஃப்ஸாக இருக்கும், சாதாரணமாக பண்ணுதுங்க, சிம்பிள் நைஸ் சார். அப்புறம் ஸ்டேஜில் அப்புறம் கொஞ்சம் அப்படி பண்ணிச்சு. பட் டியூன் அந்த கேட்ச் நல்லா பண்ணுறதுக்கு அந்த 4 வயசு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க இவ்வளோ டேலண்ட் தான் வளர வளர லெவல் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு இது தேவை முயற்சி பண்ணுறோம், கிடைக்கும். கடவுளோட ஆசீர்வாதம். நன்றி சார். நான் ஒரு பெரிய சிங்கர் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஐ நவ் ஆல்சோ லேர்னர் ஒன்லி. ஏன்னா அவங்க படிச்சுட்டு போயிட்டாங்க. டிஎம்எஸ்ஓ சுசிலாமாவோ இல்லை படிச்சுட்டு போயிட்டாங்க. நெவர் டெஸ்ட். ஸோ அதில் ஒரு பாடல் கிடையாதுமா. அருமை ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் தங்களுடைய இப்பொழுது எஸ்கேஜி சார்பாக சரியான ஒரு முன்னாடி தம்பி சார் ஃபோட்டோ ஒன்று ஜஸ்ட் சார் அவருக்கு உங்களுக்கு ஷார்ட் இது இந்த கேமரா அதுதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. அதாவது மற்றவங்க பார்த்தது இல்லை, நாங்கெல்லாம் பார்த்தது. என்னை கொண்டு வந்து விட்டது அவர் விரும்புகிற மாதிரி நன்றி பண்ணக்கூடாதுங்க. என்னை கொண்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சாங்கன்னா இங்கே வரதுக்கு காரணம் என்ன சேர்ந்து நன்றி. அவருக்காக அவருடைய இளைஞர் பிரச்சனை அவரே எதிர்க்கணும். அவரே எப்படி அந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்க?